ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேர்டு டைப் ஆஃப் வேரியபிளான கிளாஸ் வேரியபிள்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வேரியபிள் டைப்ஸ்னால் ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்ன, அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோவில் பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு டைப் ஆஃப் வேரியபிளையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வேரியபிள் தான் பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ்னு சொன்னேன். செகண்ட் டைப் ஆஃப் வேரியபிள் தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப ப்ரீஃபாகவே நான் சொல்லியிருந்தேன். தேர்டு டைப் ஆஃப் வேரியபிள் தான் பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிளாஸ் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கிளாஸ் வேரியபிள்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி கிளாஸுக்குள்ளே எந்தெந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற அந்த கீவேர்டு வச்சு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது எல்லா வேரியபிள்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் தான். அதாவது கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்போம், பட் பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் இல்லை கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்லை பிளாக்ஸை விட்டு வெளியே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அது எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா காமனாக ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு கேபிட்டல் ஏ அப்படிங்கிற கிளாஸுக்கு ஸ்மால் ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கேபிட்டல் ஏ கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணாலும் அது காமனாக ஒரு மெமரி லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் எந்தெந்த ஆப்ஜெக்டில் அந்தந்த வேரியபிள்ஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு கிளாஸில் நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு காமனாக ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணணும், ஒரு காமன் லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள் யூஸ் பண்ணால் நீங்கள் அப்போ இந்த கிளாஸ் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் தான் மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ கான்ஸ்டன்ட்ஸாக டிஃபைன் பண்ணுறப்ப தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதையே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ எந்தெந்த வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த வேரியபிள்ஸோட வேல்யூலாம் சேஞ்ச் ஆகாமல் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அந்த வேல்யூ ஃபிக்ஸ்டாக இருக்குமோ அதுதான் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக், ப்ரைவேட், ஃபைனல், ஸ்டாட்டிக் இப்படிலாம் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கான்ஸ்டன்ட்ஸ் பப்ளிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், சில நேரத்தில் ஃபைனல் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்னு கூட கொடுப்பாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்கள் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயுமே அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அதே வேல்யூவை. அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட்ஸோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி அதோட மட்டும் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுலேயும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் பார்த்தோம். லோக்கல் வேரியபிள்ஸ் ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன். இதே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஹீப்பில் ஸ்டோர் ஆகும்னு சொல்லி சொன்னேன். ஒவ்வொரு வேரியபிள் வேல்யூக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி ஸ்லாட்டாக அலோகேட் பண்ண மெமரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா ஸ்டாட்டிக் மெமரின்னு தனியாக ஒரு லொக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எதோட ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் அப்படிங்கிறதோட ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் தான் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒரு ப்ரைவேட் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபைனல் ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்கோப்புன்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ நம்ம பார்த்தோம் லோக்கல் வேரியபிள்ஸ் பார்த்தோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் பார்த்தோம். லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போ அந்த பர்டிகுலர் மெத்தட் இல்லை பிளாக் இல்லை கன்ஸ்ட்ரக்டர்
எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ தான் அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகி அப்போ தான் நமக்கு டெஸ்ட்ராய் ஆகும்னு பார்த்தோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகி எப்போ ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்போ தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இது கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு இந்த வேரியபிள் வந்து மெமரியில் க்ரியேட் ஆயிரும். எப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகுதோ அப்போ அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரியிலேருந்து எரேஸ் ஆயிரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், கிளாஸ் வேரியபிள்ஸோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதோட விசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இது கொடுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து இதுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு எப்படி கொடுக்குறோமோ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பப்ளிக்கா, ப்ரைவேட்டா, ப்ரொடெக்டடா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு நம்ம வந்து அசைன் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாமே பப்ளிக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து மல்டிபிள் இப்போ ஒரு கிளாஸ்க்கு நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் எல்லாருமே யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ். இப்போ நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ்ங்கிறது இருக்காது, நம்ம தான் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்டிஜர் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா 0.0ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணும். பூலியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ்க்கெலாம் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணும் வேல்யூ. இதே வேறு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து நல்லுன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ்ங்கிறது என்னென்னா, வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க கிளாஸுக்குள்ளே, ஆனால் அந்த வேரியபிள்ஸ்க்கு நீங்கள் எந்த வேல்யூஸும் அசைன் பண்ணல அப்படின்னா அப்போ இந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். அதுதான் டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸ்லாம் எப்போ அசைன் ஆகும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாமே வந்து அசைன் ஆகும். இல்லை இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்களும் வந்து ஓவர் ரைட் பண்ணி கொடுக்கலாம். அதை கன்ஸ்ட்ரக்டர் பிளாக்குள்ளேயே நீங்கள் கொடுக்கலாம். பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அது உங்கள் சாய்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு என்ன கான்செப்ட்டோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ்க்கும் வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து அதே பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வேரியபிளை தான் யூஸ் பண்ண போகுதுன்னு சொன்னேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி மெமரி லொக்கேஷன்லாம் க்ரியேட் பண்ணாது. இட் இஸ் காமன் மெமரி லொக்கேஷன் ஃபார் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு மட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேமை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துட்டு டாட் ஆப்ரேட்டர் வச்சு வேரியபிள் நேம் நம்ம கொடுத்துருப்போம். இங்கே ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கிளாஸ் நேம் கொடுத்து டாட் ஆப்ரேட்டர் வச்சு அப்புறம் வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து அவுட் சைடு த கிளாஸில் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி கொடுக்கணும். இன்சைடு த கிளாஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நார்மலாகவே நீங்கள் வேரியபிள் நேமை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து இந்த மாதிரி இதில் இருந்த ஆக்சஸ் மாடிஃபையரில் இருந்துச்சு அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படிங்கிற இந்த காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த வேல்யூ கொடுக்குறப்ப அந்த வேரியபிள் நேமிங் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அப்போ நீங்கள் என்ன ரூல் ஃபாலோ பண்ணால் எல்லா கேஸஸுமே அப்பர் கேஸில் கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது கான்ஸ்டன்ஸாக தானே இருக்கும், அதனால் அப்பர் கேஸில் கொடுங்க. சப்போஸ் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக இல்லை ஃபைனலாக இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் நார்மலாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு என்ன கான்செப்ட் கொடுப்பீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு நேமிங் கன்வென்ஷன் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் அண்ட் ஃபைனலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியபிள் நேமை எல்லாமே அப்பர் கேஸில் கொடுங்க. இல்லை அது பப்ளிக் அண்ட் ஃபைனல் கிடையாது அப்படின்னா யூஸ்வலாக லோக்கல் வேரியபிள்ஸ் இல்லை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு என்ன நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவோமோ நீங்கள் அதையே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸோட தியரட்டிக்கல் வியூ. இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் வியூ போய் பார்க்கலாம். ஸோ இந்த வேரியபிள் டைப்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி சேலரின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி வந்து எழுதி வச்சுருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பேக்கேஜ் வந்து வேரியபிள் டைப்ஸ், அப்புறம் கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட் தான் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் தான்,
அதுவும் ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர். அதாவது இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலரி அப்படிங்கிற வேரியபிள் டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்காகவும் இருக்குது. ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரே காமன் மெமரி லொக்கேஷனில் தான் ஷேர் பண்ணும். ஸோ அதில் என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்குது. அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும், சேலரி அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர், ஸ்டாட்டிக், கீவேர்டு, ஃபைனல், ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா, நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது வந்து கான்ஸ்டன்ட்டை வந்து குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, பப்ளிக், ஸ்டாட்டிக், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ அதோட நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதை தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஈக்குவல் டு அதுக்கு நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வச்சுட்டோம், டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எம்ப்ளாயி சேலரி கிளாஸ்க்குள்ளேயே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன். உள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சேலரி. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை நான் டேரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் தான் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக கொடுக்க முடியாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கொடுக்குறதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிக் வேரியபிள் தானே. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா சேலரி அப்படிங்கிறதே கொடுத்து ஈக்குவல் டு அதுக்கு என்ன வேல்யூவாக நான் கொடுக்குறேன். அப்புறம் ஜஸ்ட்டு நான் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கும் டேரெக்டாக நான் அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் என்னவோ அந்த வேல்யூ அதுவே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஆவரேஜ் சேலரின்னு கொடுத்துட்டு அது கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து ரன் இருக்கிற ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கீழே அவுட்புட் பாருங்கள், டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னா இங்கே டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டெவலப்மெண்ட் நம்ம கான்ஸ்டன்ட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்து இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் சேலரி அப்படின்னு வந்திருக்கு. சேலரியில் நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணோம் இல்லையா 1000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 0.0 ஏன் வந்துச்சு அப்படின்னா அது டபுள் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால 0.0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் வேரியபிள்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியபிள்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்குள்ளே தான் வந்து இந்த வேரியபிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளேயோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்குள்ளேயோ அதை விட்டு வெளியே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸுக்குள்ளே மெத்தட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் பர்டிகுலர் பிளாக்கை விட்டு வெளியே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சேலரி, டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் வந்து எந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளேயும் இல்லை, கன்ஸ்ட்ரக்டர்ஸ்குள்ளேயும் கிடையாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுலையுமே. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னு கூட சொல்லலாம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன அர்த்தம்னா ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு காப்பி தான் இருக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட் இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காமன் மெமரி லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அது எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இதான் வந்து செகண்ட் பாயிண்ட், ஒரு காப்பி தான் இருக்கும் மெமரியில். தேர்ட் பாயிண்ட் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் எப்போ வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை எனக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸில் நான் காமனாக யூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்களோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ வந்து நம்மளால் என்றைக்குமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் உள்ளே என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்து இப்படி கொடுக்குறேன். ஸோ நான் எழுதுகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அண்டர் ஸ்கோர் வந்து காட்டுது, ரெட் கலர் லைன் காட்டுது. கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ஃபீல்ட் எம்ப்ளாயி சேலரி டாட் டிபார்ட்மெண்ட் கேனாட் பி அசைன்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் ஸ்டாட்டிக்காகவும் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கனால நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எரர் காட்டுது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்டில் தான் சொல்லியிருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் என்றைக்குமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து சேலரி பார்க்குறோம், டிபார்ட்மெண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் தான். ஸோ இது ரெண்டுமே ஸ்டாட்டிக் மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து எப்போ நான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போ உங்களுக்கு மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே வந்து மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகி இது ரெண்டுமே க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5th பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸோட விசிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸை பொறுத்து இருக்கும். அதுக்கு நான் இங்கேயே சொன்னேன், சேலரி அப்படிங்கிறது ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து பப்ளிக்காக இருக்கிறதுனால அவுட் சைட் த கிளாஸ்லேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் அவுட் சைட் த கிளாஸில் ஆக்சஸ் பண்ணணும் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், எம்ப்ளாயி சேலரி டாட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பப்ளிக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த எம்ப்ளாயி சேலரி கிளாஸை விட்டு வெளியே நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம் டாட் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம் தான் கொடுக்கணும். அதை தான் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுதான் வந்து சின்டாக்ஸும் இங்கே நான் சொல்லியிருந்தேன். கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும். அதில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் நேம் தான் கொடுப்போம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸ் நேம் டாட் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம் நம்ம கொடுத்தா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸ் நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல சேலரி வந்து 1000ன்னு மாற்றுறோம் இல்லையா, நான் மாற்றாமல் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஐகான் இருக்கு இல்லையா, சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த பாயிண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேல்யூஸ் நான் இங்கே கொடுக்குறேன். சப்போஸ் நான் அதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறப்ப எனக்கு அவுட்புட்டில் எப்படி வருதுன்னு பாருங்கள். டெவலப்மெண்ட் ஆவரேஜ் சேலரி 0.0 அப்படின்னு சொல்லி வருது. ஏன் அப்படின்னா இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அதாவது டிஃபால்ட் வேல்யூஸை எடுத்துக்கும். ஸோ இது வந்து டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் இருக்கிறதுனால 0.0 அப்படிங்கிற வேல்யூ வந்து சேலரிக்கு அசைன் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு எப்படி பிஹேவியர் இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து நான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எப்போ நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும். வேரியபிள்ஸ்க்கு அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா கடைசியாக. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் சொல்லி க்ரியேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு எல்லாமே அப்பர் கேஸில் கொடுக்கணும். இது வந்து என்னென்னா யூனிவர்சலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். ஸோ அதனால் அதுவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் ஃபைனல் அண்ட் பப்ளிக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு நேம் கொடுப்பீங்களோ அதே இதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸ்மாலாகவே. ஸோ அது வந்து நோ ப்ராப்ளம். ஸோ இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். நல்லா ப்ரீஃபாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாகவே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.